இப்போ ரெண்டாவது பாதி என்னென்னா உணர்வோடு சம்பந்தப்பட்டு போகுது. இதன் மேலே சொன்னதன் விளைவாக உணர்ச்சி பூர்வமாக பாவ மன்னிப்பு கேட்பார். உணர்வு பூர்வமாக பாவ மன்னிப்பு கேட்பார். கவலையோட சில நேரம் கண்ணீரோட ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு கேட்பார். அதுதான் குர்ஆன் இங்கே சொல்லுதோ. இது யாரை குறிக்குமெண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த குறிப்பிட்ட கனியை நீங்கள் சாப்பிட வேணாம் அல்லாஹ் சொல்லியிருக்கு. அதை சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இது நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு பாவம், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறின ஒரு பெரிய ஒரு பாவம். எனவே அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. அதுதான் குர்ஆன் இங்கே சொல்லுது. காலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்களுடைய இரட்சகனே, நாம் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கருணையும் காட்டாவிட்டால் நஷ்டவாளர்களை சேர்ந்தவர்களாக நாங்கள் ஆய்விடுவோம் என்று இந்த பாவ மன்னிப்பை குர்ஆனே இப்படி சொல்லி காட்டுது. அப்போ எனவே அந்த உணர்வுபூர்வமான பாவ மன்னிப்புக்கு அவர் ரெண்டாவது வரும். நாவுக்கும் அந்த உள்ளத்துக்கும் தொடர்பில்லாத பாவ மன்னிப்பு 5 ராம். வார்த்தைகள் மட்டும் வாயால் வருது, ஆனால் மனசு கவலைப்படவும் இல்லை, மனசு உணர்வுபூர்வமான எண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி வந்தால் அது பாவ மன்னிப்பாக அமையாது. இப்போ முதலாவது நிபந்தனை, நாங்கள் முன்னாடி சொன்ன நிபந்தனையை பூர்த்தி செஞ்சால் தான் இது வரும், கண்டிப்பாக இந்த உணர்வு வரும். அப்போ அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சூரத்தில் ஹூத் வர்றது உங்களுக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நீங்கள் முஸ்லீமான உங்களோட ஏற்றுக்கொண்ட ஆக்களை மட்டும் இந்த கப்பலில் ஏற்றுங்கன்னு சொல்லி ஏற்றினாங்க. ஏற்றி அவர் மகன் ஏறலை, மகன் காஃபிரோடு நின்றுட்டார். அவங்களுக்கு தெரிந்தான சம்பவம். அப்போ பிறகு எல்லாம் முடிஞ்சு கப்பல் போய் நின்றுட்டு இப்போ வாப்பாவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனை பற்றி நினைவு. மகன் அநியாயமாக கூரில் விழுந்து அழிஞ்சு போயிட்டார். இப்போ மகனுக்காக பாவ மன்னிப்பு கேட்க போனார். இன்னஹு மின் அஹ்லின்னு சொல்லி என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். யா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுற நேரமே அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக்க. ஆனால் உன்னை குடும்பத்தை சேர்ந்த ஆள்னு சொல்லாது, சேர்ந்தவர் தான், ஆனால் ஒன்றை சேர்ந்த ஆள்னு சொல்லலாம். குஃபுரில் போனால் அவ்வளோதான், ரத்த உறவெல்லாம் இல்லாமல் போகும் என்று அல்லாஹ் சொன்னோன்னே இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளக்கிச்சு, நான் செஞ்சது ஒரு பெரிய ஒரு பாவம் அது. ஆனால் பெரிய ஒரு பாவம் மட்டும் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க. எனவே தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பின்னால் இந்த ஆயத்தில், கால ரப்பி இன்னி அஊது பிக மின் அன் அஸ்அலக மா லைஸ லக பிஹி இல்ம். எந்த விஷயத்தை பற்றி எனக்கு அறிவில்லையோ அது சம்பந்தமாக நான் உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஇல்லா தக்ஃபிர்லி, நீ என்ன மன்னிச்சு எனக்கு கருணையும் காட்டாவிட்டால் அகுன் மினல் காசிரி, நஷ்டவாளர்கள் ஒருவராக நான் ஆகிவிடுவேன். அப்போ அந்த குறிப்பிட்ட விஷயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறி சொன்னது. அதாவது முஸ்லீம் அல்லாதவருக்கு பாவ மன்னிப்பு கேட்க போனது இல்லையா? மகனுக்கு யா அல்லாஹ்